இப்போ இன்னும் சில ஹிந்தி வார்த்தைகளை பார்ப்போம். யாருடையது அப்படின்னு சொல்கிறோம். யாருடையது, யாருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? யாருடையது. கிஸ்கா, கிஸ்கா, கிஸ்கா. கிஸ்னேனா யாரு, கிஸ்கானா யாருடையது. சரிங்களா? இப்போ அடுத்தது யாருக்கு, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது யாருக்குன்னு சொல்கிறதுக்கு கிஸ்கா, கிஸ்கோ, கிஸ்கோ. தெரியுதுங்களா? கிஸ்கோன்னு சொல்லணும். கிஸ்கோ யாருக்குன்றது வந்து கிஸ்கோ. ஃபஸ்ட்டு வந்து யாருடையது கிஸ்கா, யாருடையதுன்றது வந்து கிஸ்கா, யாருக்கு வந்து கிஸ்கோ. நிதானமாக எழுதிக்கிங்க வேணும்னா நீங்கள், இல்லை அது அப்புறம் பார்த்துக்குங்க. அடுத்தபடியாக எங்கு, கஹா. நம்ம வந்து கஹா அப்படின்னு நான் வந்து கஹான்னு எழுதியிருக்கேன். அது என் வந்து அப்படி கஹான்னு அப்படி சொல்ல வேண்டாம். கஹா, கஹாங்கயா அப்படின்னு சொல்லுவோம் இந்தியில். எங்கே போனேன், கஹாங்கயா, கஹாசே ஆரேவோ அப்படின்னா எங்கேருந்து வர, கஹா ஜானா ஹே அப்படின்னா எங்கே போகணும், கஹா. ஸோ அப்படி கஹான்றதை வந்து நான் அப்படி எழுதியிருக்கேன். எப்போது, கப், கப் அப்படின்னு சொல்லுவோம். கப் தெரியுதுங்களா? கப். அடுத்தபடியாக ஏன், கியோ. ஏன்ன்றது வந்து கியோ. புரியுதுங்களா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன். யாருடையது கிஸ்கா, யாருடையது கிஸ்கா. யாருக்கு கிஸ்கோ, யாருக்கு கொடுக்கணும், கிஸ்கோ தேனா ஹே. யாருக்கு, யாருக்கு போயிருக்கு, கிஸ்கோ கயா. அது மாதிரி எங்குன்றதுக்கு வந்து, எங்குன்றதுக்கு வந்து கஹா, கஹான். கஹான்னு நான் எழுதியிருக்கேன். அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, கஹா, கஹாங்கயா அப்படின்னா எங்கே போனேன், காசு யாரு, நான் எங்கேருந்து வரேன். எப்போது, அதுக்கு வந்து கப், கப், கப். கப் ஜானா ஹே, கப் ஜானா எப்போ போகணும். கப் சே ஷுரு ஹோகா, எப்போலேருந்து ஆரம்பிக்கும். கப் சே கயா, எப்போ போயிருந்த. அது மாதிரி கப் தக் ஹோ ஜாயேகா, எப்போ முடியும். அது மாதிரி ஏன், அதுக்கு வந்து கியூ, கியூ ஜானா ஹே, ஏன் போகணும். கியூ கியா, ஏன் பண்ணினேன். அது மாதிரி கியூ. சரிங்களா?